السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان صلى الله عليه وسلم. வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை. வழிமுறையில் சிறந்த வழிமுறை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை ஆகும். காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்குவதும், அந்த ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடாகும். அந்த ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு உரையிலே சொல்லி காண்பிப்பதை நாம் உங்களுக்கு முன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மளை படைத்து பரிபக்குவப்படுத்தி அனைத்து விஷயங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க மறந்தாலும் அவன் நமக்கு உணவளித்து கொண்டே இருக்கின்றான். நாம் அல்லாஹ்விடத்திலே உடல் ஆரோக்கியத்தை கொடு அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் கேட்டிருப்போமா என்று சொன்னால் இல்லை. ஆனால் அவன் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான். எதுவரை கொடுப்பான்? இன்ஷா அல்லாஹ் மரணம் வரைக்கும் அல்லாஹு தாலா நமக்கு என்ன இருக்கின்றதோ நாம் கண்டிப்பாக சாப்பிடுவோம், நாம் உண்போம், நாம் தூங்குவோம். நமக்குள்ள நேரம் என்னவோ அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பான். அதான் ரஹ்மான், அதான் கருணையாளன். நாம் மறந்தாலும் அல்லாஹை அவன் நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்தான். மனிதர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு நாம் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன விஷயம் என்று சொன்னால் அநீதம். நாம் இன்றைக்கு அந்த விஷயத்தை மிகவும் லேசாக இலகுவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை துன்புறுத்துகிறோம், ஒருவரை கஷ்டப்படுத்துகிறோம், ஒருவருடைய பொருளை அபகரிக்கிறோம், ஒருவரை ஏமாற்றுகிறோம். இது எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காணாமல் இல்லை, பார்க்காமல் இல்லை என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅখিরுஹும். அந்த ஒரே ஒரு நாளுக்காக அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காணாமல் இல்லை. இன்னமா யுஅখিরுஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசத்தை கொடுக்கின்றான். ஒரு நாள், லியௌமின், ஒரு நாளுக்காக. தஷ்ஹசுல் அப்சாரு, அவர்கள் மீளாவிட்டால் அல்லாஹ் அவர்களை பிடிப்பான். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மனிதருடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னாக பிறரை யோசிக்கின்றோம். அப்படித்தானே? எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர சொல்கிறோம்.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். பிறர் எப்படி இருக்கார், அவருக்கு என்ன கஷ்டம், அவருக்கு என்ன என்பது பார்ப்பது கிடையாது. அவன் என்ன சம்பாதிக்கிறான், என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான், என்னை விட நல்லா இருக்கான், அவனுக்கு மட்டும் எப்படி, எனக்கு ஏன் இல்லை என்று பிறரை யோசித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையை மறந்து விட்டோம். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பானா அல்லது அவர்களை பற்றி நம்மகிட்ட விசாரிப்பானா, நம்மளை பற்றி நம்மளை விசாரிப்பானா? நம்மளை பற்றி தான் நம்மள்கிட்ட விசாரிப்பான். அப்படி தானே? நாம் என்ன செஞ்சோம் அதான் கேள்வி. அப்படி இருக்கிற நிலையிலே நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது, பிறருடைய வாழ்க்கையில் போய் பார்க்கக்கூடாது. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய செய்த காரியத்தை பிறரிடம் சொல்லுவது. அல்லாஹ் அக்பர். பாவமா இல்லையா இது? அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹுக்கு செய்யக்கூடிய விஷயத்திலே ஏதாவது ஒரு குறை வைத்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ்விற்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்களுக்கு அநீதம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதனுடைய சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். இமாம் ஸஹபி தன்னுடைய கிதாபுல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே ஒரு வரலாற்றை எழுதுகிறார்கள். ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. சுப்ஹானல்லாஹ். நேரடியாக சந்தித்து பார்த்து எழுதிய வரலாறு. இமாம் ஸஹபி என்று சொன்னாலே தங்கத்தில் ஜொலிக்கக்கூடிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் கிதாபுல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதன் சந்தையில் நிற்கும் பொழுது ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தை சொல்கிறார்கள். மன் ரஆனி ஃபலா யظ்லிமன்ன அஹதா. யாருக்கும் யாரும் அநீதி செய்யாதீர்கள், யாருக்கும் யாரும் தீங்கு செய்து விடாதீர்கள். எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், என்ன ஒரு சத்தம் என்று. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. இமாம் ஸஹபியும் அங்கே சந்தையில் இருக்காங்க, அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. இமாம் ஸஹபி அவனிடத்தில் வந்து கேட்கிறார்கள், என்ன ஆச்சு உனக்கு, என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று பார்க்கும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய கை வெட்டப்பட்ட நிலையில் அந்த ஜலமும் இரத்தமும் வழிந்து கொண்ட நிலையில் அவன் நின்று கொண்டான். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஸஹபி சொல்கிறார்கள், என்ன ஆச்சு உனக்கு, என்ன நேர்ந்தது என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், நீங்கள் யாருக்கும் யாரும் அநீதி செய்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறான். அந்த சம்பவத்தை எதனாலே இப்படி ஆவணுச்சின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த ஊரிலே, இந்த வாழும் பொழுது இந்த ஊரிலே நான் தான் மிகப்பெரிய பலசாலி, நான் தான் முத்தகப்பீர், நான் தான் ஜப்பார். இந்த ஊரிலே வாழும் பொழுது நான் தான் எல்லாத்தையும் விட ஆற்றல் மிக்கவனாக இருந்தேன். என்னை பார்த்து பலர் என்னை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருந்தேன் வீட்டிலே. என்னுடைய மனைவி என்னிடத்திலே வந்து சொன்னார், வீட்டிற்கு மதிய உணவிற்கு ஜாமான்கள் இல்லை, நீங்கள் போய் சந்தைக்கு ஜாமான்களை வாங்கிட்டு வாருங்கள் என்று. பிறகு அவர் சென்றார். கடற்கரைக்கு சென்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. அப்படியே திரும்பும் பொழுது ஒரு நோஞ்சான், ஒரு பலகீனமானவன் அந்த இடத்திலே அவரை பார்த்தான். அப்போது அந்த பலசாலி அந்த நோஞ்சானை பார்த்து, ஓ நோஞ்சானே, யா ஷபாப், மாணவனே, இளைஞனே, என்னிடத்திலே வா என்று கூப்பிட்டான். அப்போ அந்த பலசாலி கூப்பிட்ட உடனே அந்த பலகீனமானவன், அந்த நோஞ்சான் பயத்தோடு அந்த இடத்துல நின்றான். அப்போது அந்த பலம் உள்ளவன் கேட்டான், இந்த மீன் வைத்திருக்கிறாயே, ஒரு மீன். அந்த பலம் குறைந்தவன் நோஞ்சான் தன்னுடைய விரலில் ஒரு மீனை மாட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்து அவன் பலசாலி கேட்டான், இந்த மீனை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ அந்த நோஞ்சான் சொன்னான், இந்த மீன் நான் கப்பலில் மீன் ஏற்றி இறக்கியதனால் எனக்கு கிடைச்ச இந்த கூலி, இந்த மீன் மூலியமாக தான் என்னுடைய வீட்டிற்கு நான் உணவாக சமைத்து சாப்பிட வேண்டும். என்னுடைய வீட்டிலே 4 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த பலமுள்ளவன் அவனை ஓங்கி ஒரு அடி அடித்து அவன் கீழே விழுந்து விட்டான். அந்த மீனை பிடுங்கி அவன் சென்று சமைத்து சாப்பிட்டான். அந்த இரவு கழிக்கும் பொழுது அவனுடைய ஷஹாதாவுடைய இந்த விரலை ஒரு நோய்வினையாக இருந்தது. அவன் சாதாரணமாக விட்டுவிட்டான். பிறகு அந்த நோய்வினை அதிகமாக ஆகிவிட்டது. மருத்துவரிடம் சென்று என்ன ஆட்சி என்று கேட்கும் பொழுது மருத்துவர் சொல்கிறார்கள், அதற்கான மருந்தை கொடுக்குறாங்க. முதலாவது அதற்கான மருந்தை கொடுக்குறாங்க. மருந்து சாப்பிட்ட பிறகும் அந்த நோய்வினை சரியாக ஆகவில்லை. பிறகும்
நாட்கள் உருண்டு ஓடுகிறது. அந்த விரல் அதிகமான நோய் ஏற்படுத்தும் பொழுது மீண்டும் மருத்துவரிடம் சென்று சொல்கிறார், இந்த விரல் எனக்கு ரொம்ப அதிகமாக வலிக்குது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மருத்துவர் சொல்கிறார், உங்களுடைய விரலை நீங்கள் வெட்டி எடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டாவது விரலுக்கும் அந்த நோய் பரவிவிடும். உடனடியாக அந்த விரலை வெட்டி எடுக்கப்படுகின்றது. காலம் உருண்டு ஓடுகிறது. பிறகு இரண்டாவது விரலும் அதே போன்று நோய்வினை ஏற்படுகின்றது. மருத்துவரிடம் சென்று கேட்கிறார், இரண்டாவது விரலும் அதே போன்று நோய்வினை ஏற்படுகின்றது, என்ன செய்வது? நோய் அந்த வலி அதிகமாக என்னால் தாங்க முடியல என்று சொல்லும் பொழுது இரண்டாவது விரலும் நீங்கள் வெட்டி எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது மூன்றாவது விரலுக்கும் பரவிவிடும். சுப்ஹானல்லாஹ். நாம் எல்லாம் அநியாயம் செய்கிறோம். செய்துவிட்டு அல்லாஹ் நம்மளை காணாமல் இல்லை என்று நாம் நினைத்து கொள்கிறோம். இல்லை, அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான், கணக்கு எடுத்துக்கொண்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ் ஒரு நாள் தீர்ப்பான். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சனஸ்தத்ரிஜுஹும் ஹைசுமா குந்தும் தஅலமூன். அல்லாஹ் அவர்களை பிடிப்பான், சன்னம் சன்னமாக பிடிப்பான், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அப்போது 5 விரல்களையும் அப்படியும் வெட்டி எடுக்கப்படுகின்றது. அதற்கு பிறகும் நோய் சரியாகவில்லை. அந்த நோய் கைக்கு பரவி வருகிறது. அவன் வீட்டிலே படுத்து கொண்ட நிலையிலே அவனுடைய நண்பன், அவனுடைய சிநேகிதன், பழைய சிநேகிதன் அவனை பார்ப்பதற்காக வருகின்றான். என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரனுக்கு என்ன ஆச்சு? இந்த ஊரில் நீ எவ்வளோ பலசாலியாக இருந்தால், உன்னை பார்த்து பலர் பயப்பட்டார்களே, அவ்வளோ ஆற்றல் மிக்கவனாக இருந்தாயே, இப்படி ஏன் இப்படி, என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது அவன் பலசாலி சொன்னான், ஒரு மீனை ஒன்று சாப்பிட்டேன். அந்த மீனை சாப்பிட்டதிலிருந்து ஒரு விரல் எடுக்கப்பட்டது, நோய்வினை ஏற்பட்டது, விரல் எடுக்கப்பட்டது. இரண்டாவது விரலும் எடுக்கப்பட்டது, முழு கையும் வெட்டப்பட்டது. ஆனாலும் அந்த வலி எனக்கு தீரவில்லை, இன்னும் எனக்கு அதிகமாக பரவுகின்றது. அப்போது அந்த சிநேகிதன், அந்த நண்பன் அவனிடத்திலே கேட்டான், என்ன நடந்தது, என்ன ஆச்சு உனக்கு என்று சொல்லும் பொழுது, யாரிடத்தில் இந்த மீனை நீ வாங்கினாய்? ஒரு நோஞ்சான் இடத்துல வாங்கினான். அவனுடைய மண்டைக்கு அப்போ தான் கொட்டுது, அப்போ தான் புரிய வருது. ஒரு நோஞ்சான் இடத்துல இந்த மீனை நான் வாங்கினேன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய நண்பன் சொன்னான், இந்த நோய் உன்னை விட்டு ஒருபோதும் நீங்காது. எப்படி உன்னுடைய கரச்சை வெட்டப்பட்டதோ அதே போன்ற உடம்பும் கூறு போடப்படும். அவனிடத்தில் சென்று நீ மன்னிப்பை கேட்காத வரைக்கும் இது சரியாக ஆகாது என்று சொன்ன உடனே அவன் பலசாலி, அவனை பார்ப்பதற்காக செல்கிறான். அவனை பார்ப்பதற்காக அவன் எங்கே இருக்கான் என்று தேடுறான். ஒரு காலத்திலே எப்படி அவன் பலமிக்கவன், அவன் நோஞ்சான், அவனை அடித்து தன்னுடைய பலத்தை அவனிடத்திலே காட்டி அவன் சென்று விட்டான். ஆனால் அல்லாஹ் எப்படி பாருங்க, அவனை அலை வைத்தான். அவன் நாட்களை நகர்ந்தது. அவன் போய் அங்கங்கே பார்க்குறான், கிடைக்கவில்லை. ஒரு நாள் மலையிலிருந்து இறங்கி அந்த நோஞ்சான் வந்து கொண்ட நிலையில் அந்த பலமுள்ளவன் பார்க்கிறான். பார்த்த உடனே சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். இமாம் ஸஹபி அவர்கள் சொல்கிறார்கள், யா சையதி. எப்படி அதே வாய் ஒரு நேரத்திலே நோஞ்சானே, இளைஞனே, வாலிபனே இங்கே வா என்று சொன்னானோ, யா சையதி, என்னுடைய தலைவனே என்று கூப்பிட்ட அளவிற்கு அல்லாஹ் ஆக்கினான். என்னுடைய தலைவனே, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ எங்கே இருந்த? உன்னை தான் தேடிக்கொண்டிருந்தேன். யார் நீங்கள்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. அதுதான், அநீதம் செய்யப்பட்டவன் மறந்திருப்பான், ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் மறக்க மாட்டான். அவனுக்கு தூக்கம் கிடையாது. நாம் செய்பவற்றை அல்லாஹ் கணக்கெடுத்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் தீர்ப்பான். அந்த அநீதம் செய்யப்பட்டானே அவனுக்கு அந்த வலி அந்த நேரத்தில் இருக்கும், பிறகு போய்விடும். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் அவன் எப்படி வலி அனுபவிச்சானோ அதே வலியோடு தான் அல்லாஹு தஆலா பழியை தீர்ப்பான். சுப்ஹானல்லாஹ். 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, ஒருத்தரை ஏமாற்றிட்டோம், ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டோம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் அல்லாஹ் மறந்துட்டான், அவரும் மறந்துட்டார் நினச்சிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் நாடினால் 10 வருஷம் இல்லை, மௌத்தாகிற வரைக்கும் இருக்கு வாய்ப்பு. அப்போ கூட அல்லாஹ் தீர்ப்பான். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ கூட தீர்த்திட்டா கூட ஹைர், ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தீர்த்து விட்டால் முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய நன்மை நம்முடைய நன்மை அவர்களுக்கு, அவருடைய தீமை நமக்கு வந்துவிடும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா சோதித்து விட்டாலும் இந்த உலகத்தோடு போய்விடும்.
நாளை மறுமை இந்த உலகத்தில் அதற்கான தண்டனை கொடுக்காமல் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா விசாரிக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய கதை என்ன இருக்கும்? அங்கே போய் மன்றாட முடியுமா? அல்லாஹ் மன்னித்து விடியா, அல்லாஹ் ஒரு வாய்ப்பே கூடியா, அல்லாஹ் அவர்கிட்ட போய் மன்னிப்பு. இன்றைக்கு போய் ஏதாவது ஒரு கஷ்டப்படுத்திட்டோன்னா ஒருத்தவரை போய் மன்னிப்பு கேளுங்க, உங்கள் மேலே தான் தப்பு, அதெல்லாம் கேட்க முடியாது. எப்படி கேட்குறது? நான் யார், எனக்கு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, ஊரில் நான் எவ்வளோ பெரிய ஒரு தலைவர், செல்வந்தர், அப்படிங்கிற ஒரு ஆணவம் பெருமை நம்மிடத்திலே வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பெருமையும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு பலம் மிக்கவனாக இருந்தார்கள், ஊரிலே அவரை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் கை வெட்டப்பட்ட நிலையிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய தலைவனே உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், அப்படி நீ என்ன அல்லாஹ்விடத்தில் துவா கேட்ட சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம ஹாதா கவியுன் அலா பி குவதி அலா ضعفي واخذ مني ما رزقتني ظلما فارني فيه قدرتك. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே, ஊரிலே இவன் மிகப்பெரிய பலசாலி என்று நினைத்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய பலத்தால் என்னுடைய பலஹீனத்தால் அவனுடைய பலத்தை என்னிடத்தில் அவன் காட்டிவிட்டான். நான் தான் நம்புகிறேன் அல்லாஹு காதிருன், நீதான் பலமிக்கவன், உன்னுடைய பலத்தை அவனிடத்தில் நான் காண வேண்டும். சுப்ஹானல்லாஹ். உன்னுடைய பலத்தை அவனிடத்தில் நான் காண வேண்டும். அவனுடைய பலத்தை என்னுடைய பலஹீனத்தால் அவனுடைய பலத்தை என்னிடத்தில் அவன் காட்டிட்டான். ஆனால் நான் என்ன நம்புகிறேன்? அவன் பலமுள்ளவன் நான் நம்பவில்லை, நான் நம்புகிறேன் அல்லாஹு காதிருன், நீதான் பலமிக்கவன் என்று. உன்னுடைய பலத்தை அவனிடத்தில் நான் காண வேண்டும் என்று சொன்ன உடனே அல்லாஹு தாலா தன்னுடைய பலத்தை காட்டினான். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பார்க்க வேண்டும். அநியாயம் என்பது, அநீதி என்பது சர்வசாதாரணமானது அல்ல. அந்த நேரத்திலே அவன் பலம் என்றவன் சொன்னான், நியாம், ஆம், அல்லாஹு காதிருன், அல்லாஹ் தான் பலமிக்கவன், நஹ்னு ضعفا, நாம் எல்லாம் பலஹீனமானவர்கள் தான். யோசித்து பார்க்க வேண்டும். மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய அநீதம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய விஷயத்திலே ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதம் இருக்கின்றதே, அது அல்லாஹு தாலா அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அநீதி என்பது 3 வகைப்படும். ஒன்று அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநீதி, இன்னொன்று மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய அநீதி, மற்றொன்று பிறருக்கு செய்யக்கூடிய அநீதி. இந்த 3லே ஒன்று தனக்கு செய்யக்கூடிய, அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநீதி என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் இந்த உலகத்தில் அவனுக்கு அனைத்து விஷயங்களும் கொடுக்குறான். அப்படி தானே? அவன் அல்லாஹ்விடத்திலே முன்னாடி சொன்ன மாதிரி அல்லாஹ்விடத்திலே அவன் உணவை கேட்கவில்லை, அல்லாஹ் அவனுக்கு உணவு கொடுக்குறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான், அனைத்து விஷயங்களை கொடுக்குறான். நல்ல மனைவி, சாலிஹான மனைவி ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அந்த உலகத்தில் அவருக்கு என்ன வேணும்? வீட்டில் உள்ள தலைவி சரியாக இருந்தால் அவனுக்கு வேறு விஷயம் எதுவாக இருந்தால் உலகத்தில் வெளியே அவனுக்கு பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் வீட்டில் உள்ள மனைவி அவனுக்கு சரியாக அமையவில்லை என்று சொன்னால் வெளியே போய் என்ன வேலை பார்த்தா என்ன கஷ்டப்பட்டாலும் எதுலேயுமே அவனுக்கு இருக்கா? மைண்ட் இருக்கா? நமக்கு இருக்காது. கஷ்டமாக இருக்கா இல்லையா? மனைவி சரியாக அமைச்சிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், வெளியே என்ன கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் வந்த உடனே ஒரு சந்தோஷம், பிள்ளைகளை பார்த்தால் சந்தோஷம். இப்போ மனைவி சரியாக அமையவில்லை என்று சொன்னால் வீடே சின்ன பின்னமாகிடுது. அப்போ அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்துருக்கின்றானா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அனைத்து விஷயங்களும் அல்லாஹு தாலா கொடுத்து விட்டு அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநீதி. இது அல்லாஹு தாலா நாடினால் மன்னிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடினால், தௌபா செய்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்திலே மன்னித்து விடுவான். இரண்டாவது, தனக்கு செய்யக்கூடிய அநீதி என்ன என்று சொன்னால், அல்லாஹ் அனைத்து விஷயங்களை கொடுத்தும் அல்லாஹ் நம் மீது தொழுகை கடமையாக்கியிருக்கின்றான் அல்லவா, வணக்க வழிபாடுகள், அந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றோம். நோன்பு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றோம். தான தர்மங்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றோம். இது எதற்காக? இது அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்காக, நாளை மறுமையிலே சோனத்தில் நுழைவதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு.
இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம் என்று சொன்னால் இது தனக்கே அநீதி செய்வது. இது செய்யாவிட்டால் நாளை மறுமையில் அதற்கான வேதனை கிடைக்கும். அப்போ தனக்கு தானே அநீதி. அது செய்தால் தப்பித்து விட்டோம், செய்யவில்லை என்று சொன்னால் தனக்கு அநீதி. மூன்றாவது, பிறருக்கு செய்யக்கூடிய அநீதி. இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் விடமாட்டான். ஃபஸ்ட்டாவது அல்லாஹ் மன்னித்து விடுவான் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். இரண்டாவது, தனக்கு செய்யக்கூடிய அநீதி அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டால் அதுவும் அல்லாஹ் மன்னிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, அல்லாஹு தாலா ஒருபோதும் விடமாட்டான். அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். நாம் சரியாக இருக்கின்றோமா? நாம் ஒழுங்காக தொழுகிறோமா? நாம் ஹராம் ஹலாலை பேணி நடக்கிறோமா? நாம் வட்டி வாங்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் வட்டி கலக்குதா? ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குகிறோம், அதில் டியூ அப்புறமா கட்டுங்க, பிறகு கட்டிக்கலாம், மொத்தமாக நீங்கள் கட்ட முடியலன்னா அப்புறமா கட்டிக்கலாம், இந்த கார்டு இந்த இப்படி ஏதாவது ஒரு மூலியமாக ஹராம் ஹலாலை பேணாமல் இருக்கோமா? அது என்பது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கணும், நம்முடைய மனைவியுடைய வாழ்க்கையை பார்க்கணும். அவங்களாம் சரியாக இருக்காங்களா என்பது பார்ப்பது அல்ல. அதை விட்டு பிறருடைய வீட்டில் எட்டி பார்ப்பது போல் அவருடைய தட்டை பார்ப்பது. அவருக்கு என்ன இருக்குது, அவர் எப்படி இருக்கார், அவருடைய குறைகளை பிறரிடம் சொல்லுவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவர்களை வேதனைப்படுத்துவது, அவர்களை கீழாக நினைப்பது. அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு தாலா விசாரிக்கும் பொழுது நம்மளை பற்றி தான் நம்மிடத்தில் விசாரிப்பான். எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த உலகத்திலே என்ன எவ்வளோ வாய்ப்பு கொடுத்த உனக்கு. இப்போ அல்லாஹு தாலா துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் சிறப்புமிக்க நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சாதாரணமாக நம்முடைய மனைவிக்கு ஒரு விஷயம் பிடிச்சி செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஏன் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நம்முடைய மனைவி நமக்கு செஞ்சுட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கா இல்லையா? நமக்கு பிடிச்ச சாப்பாடு ஆக்கிட்டாலே அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்முடைய பிடித்ததற்கு காரணமாக ஒரு விஷயத்தை நடந்தால் சந்தோஷமாக இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ்விற்கு பிடிக்க விஷயத்தை நாம் செய்ய வேணுமா இல்லையா? கண்டிப்பாக செய்யணும். அப்போ அல்லாஹ்க்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் இருக்குல்ல, இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானது, விருப்பமானது. அப்போ அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு செயல், அல்லாஹ்விற்கு விருப்பமான இந்த நாட்களில் நாம் அமல் செய்யலாமா இல்லையா? அதிகபட்சமாக என்ன செய்யலாம்? நம்ம அதிகபட்சமாக 5 வேளை தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுக வேண்டும். இன்றைக்கு தொழுகிறோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அற்பமான காரணங்களை சொல்லுகிறோம். நேரம் இல்லை, தொழுகைக்கு வாரணும் பை, கொஞ்சம் நேரம் இல்லை, எனக்கு ஃபுல்லாக பிஸி, நான் வேலைன்னு ஃபுல்லாக பிஸி, காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை தான். அல்லாஹ்ட்ட சொல்லிடலாமா இந்த வார்த்தையை? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரிப்பானா அல்லவா, ஏன் தொழுகவில்லை என்று? என்ன பதில் சொல்லுவோம்? ஃபுல்லாக வேலை அல்லாஹ், காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு வேலை. அல்லாஹ் சொன்னால் ஒரு வேலை உன்னைய அந்த நரம்பு இருக்குல்ல, ஒரு நரம்பு இழுத்து விட்டால் உன்னோட வேலை செய்ய முடியுமா? முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஓரமாக கிடப்போம், வீட்டில் ஓரமாக கிடப்போம், எந்திரிக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் செய்யலாம். அப்போ அல்லாஹுடைய வணக்க விஷயத்திலே அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. என்ன இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அல்லாஹுடைய வணக்க விஷயத்திலே அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹும் நாளை மறுமையிலே நம்மளை அலட்சியமாக விட்டு விடுவான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த நாட்கள் மிகவும் ரொம்ப விருப்பமானது. அப்போ இந்த நாட்களை வீணடிக்காமல் ஏன் அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். ஏன் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கணும் நமக்கு? ஏன் வாய்ப்புகளை கொடுக்கணும்? ஏனென்று சொன்னால் என்னுடைய அடியான் நாளை மறுமையிலே சோனத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான். அவன் ரஹ்மான், கருணையாளன். நோம்புடைய மாதத்தை கொடுத்தான் அல்லவா? ஏன்? பாவத்தை விலகிவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பாவ மன்னிப்பை கேளுங்கள், நான் மன்னிக்கிறேன், நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழையுங்கள். அல்லாஹ்வுடைய கருணை. பிறகும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுக்குறான். இப்போ இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற நாட்களில் செய்வதை விட. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஜிஹாதை விடையா? ஆம், அல்லாஹ்வின் பாதையை போர் செய்வதை விட. ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய செல்வம் தானும்
அவன் போருக்கு சென்று அல்லாஹுடைய பாதையில் வீர மரணம் அடைந்த தன்னுடைய செல்வமும் அவனும் திரும்பி வரவில்லை என்று சொன்னால் அவனை தவிர என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ வேறு எதுவாக இருந்தாலும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்த அமலாக நாம் மாற்ற வேண்டும். திக்ருகளை செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் அந்த வார்த்தையை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பை கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் எவ்வளோ பாவம் செய்கிறோம்? கணக்கெடுக்க முடியுமா? சொல்ல முடியுமா? ஃபோன் எடுத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதாவது ஒரு பதிலில் ஏதாவது ஒரு புறம் பேசி விடுகின்றோம், அவதூறு பேசி விடுகின்றோம், கோபத்தில் திட்டி விடுகின்றோம், ஏதாவது ஒரு வார்த்தை பேசி விடுகின்றோம். அவர்களை பற்றி நமக்கு தெரியாது என்னன்னு, ஆனாலும் இன்னொரு இடத்துல பேசி விடுவோம். அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையை நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அப்போது எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்புகளை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை நேசிக்கின்றான். நேசிப்பதன் காரணமாக தான் அல்லாஹ் நம்மளை அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காக வாய்ப்புகளை கொடுக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோமா? ஒன்றும் இல்லை, மற்ற நாட்களில் எவ்வளோ அலட்சியமாக இருந்திருப்போம். இந்த நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அந்த அலட்சியத்தெல்லாம் நோத்திடணும். ஒரு டைம் டேபிள் போட்டுருணும். இன்ஷா அல்லாஹ் காலையில் திக்ருகள், அடுத்தது டைம் ஆகிடுச்சா இஸ்திக்ஃபார், அடுத்தது குர்ஆன் ஓதுதல், அடுத்தது ஃபர்லான தொழுகை முக்கியமாக தொழணும். ஃபர்லான தொழுகை விட்டு விடாமல் அல்லாஹுடைய அழைப்பு ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகை வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது கூட வெற்றி எனக்கு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ், வெற்றி அல்லாஹ் இங்கே கூப்பிடுறான். வெற்றி இங்கே இருக்குது, நிம்மதியும் இங்கே தான் இருக்குது. நிம்மதி எங்கே இருக்குது? الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அல்லாஹ்வுடைய வார்த்தை. நிம்மதி இந்த உலகத்தில் அல்ல. நிம்மதி இந்த உலகத்திலே ஓடுகின்றோமே அது அல்ல நிம்மதி. நிம்மதி என்பது அல்லாஹுடைய நினைவில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் ஏதாவது வந்துடுச்சுன்னு வைங்களேன், உடனடியாக அல்லாஹுடைய பள்ளிக்கு தான் நெருங்கி வருவாங்க. 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம எப்படி கஷ்டம்னா அல்லாஹ்விடத்துலேருந்து தூரமாக தான் போகிறோம். நான் தான் கண்ணுக்கு தெரியலண்ணா, என்ன தான் எல்லாம் சோதிக்கணுமா? எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நோம்பு மாசல் நோம்பு வச்சேன், சதக்கா செய்கிறேன், ஜகாத் கொடுக்குறேன், எல்லாமே செஞ்சு எனக்கு சோதனையா? அப்படி சோதனை வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காக தான் சோதனை. குர்பானி என்று சொல்லுகின்றோமே, இன்றைக்கு என்ன குர்பானி நினைக்கின்றோம்? ஆடு மாறு அறுப்பது தான் குர்பானி, அப்படி தானே? அது அல்ல குர்பானி. ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் எது வந்தாலும் அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருந்தால் அது குர்பானி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ்விற்காக அல்லாஹ் எவ்வளோ சோதித்தாலும் பொறுமையாக இருந்தார்கள். அதுதான் குர்பானி. ஆடு மாடுகளை அறுப்பது மாத்திரம் அது குர்பானியா? அல்லாஹ்விற்கு அதெல்லாம் அடைவதல்ல. நம்முடைய இறையச்சம், நம்முடைய தக்குவா தான் அல்லாஹ்விடத்திலே இருக்குமே தவிர இந்த உலகத்திலே நான் 10 ஆடு அறுத்தேன், 10 மாடு அறுத்தேன், அது என்பது குர்பானி அல்ல, அது பெருமை அல்ல. அல்லாஹ்விற்காக சோதனை, கஷ்டம், துன்பம் எது வந்தாலும் சகித்து பொறுமையோடு இருப்பது தான் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய குர்பானி. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். நிறைய பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், உன்னிடத்திலே அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்கிறேன், உன்னை தவிர யாராலும் மன்னிக்க முடியாது, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்தே ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்விடத்திலே நெருங்கினால் அல்லாஹ் அது நேசிக்கின்றான். எல்லாத்தையும் விட இந்த உலகத்திலே நம்முடைய தாய், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளை விட அவர் ரோஷம் உள்ளவன் அல்லாஹ். சாதாரண பிள்ளை நம்ம பேச்சுக்கலாம் அவ்வளோ கோவம் வருது, ஆனால் அதை விட பாசம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மீது வைத்திருக்கின்றான். எப்படி? நம்முடைய மனைவி நம்ம மேலே பாசம் காட்டாத நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக காமிச்சிட்டாலே நமக்கு ஒரு
சின்ன ஒரு கசப்பு, ஒரு மன கஷ்டம், ஒரு இது வந்துடும். மன கஷ்டம் இல்லை, ஒரு மாதிரியான ஒரு இது வந்துடுமா இல்லையா நமக்கு? என்னடா இது பாசம் ரொம்ப காட்டுற மாதிரி தெரியுது, நம்ம மீது குறைன மாதிரி தெரியுது அப்படின்னு. மனிதனுக்கு எப்படின்னா, ரப்புல் ஆலமீன், ரஹ்மான், ரஹீம், அவன் நம் மீது வைக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள். அவன் மீது பாசத்தை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த உலகத்தில் யார் மேலே நீ பாசம் காமிச்சிடாத, எல்லா அற்பம் எல்லாமே ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கிவிடும். ஆனால் என் மீது பாசம் காட்டு, அது ஒருபோதும் நீங்காது உன்னை விட்டு. அல்லாஹ் இடத்துல நெருங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான், நம் மீது பாசங்களை வைத்திருக்கின்றான். பாசத்தை காட்டுவதற்காக அவன் வருகின்றான். நமக்கு அது தேவையில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நமக்கு அது பார்த்துருக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். அப்படி அல்ல. அல்லாஹ் நம் மீது பாசத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாமும் அல்லாஹ்விடத்திலே பாசம் வைக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த உலகத்திலே யாராக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களை விட என் ரப்பு மீது நான் பாசம் வைக்கிறேன். அதனால தான் யார் மீதாவது பாசம் வைக்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக நான் உங்களை நேசிக்கின்றேன்னு சொல்ல வேண்டும். அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை மாதிரி நீங்கள் இல்லைன்னா நான் இருக்கவும் முடியாது என்பது வார்த்தை அல்ல. அல்லாஹ் தஆலா சோதனையாக மாற்றி விடுவான். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யார் மீதாவது நான் அதிகமாக பாசம் காமிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது சோதனையாக மாற்றி விடுவான். நடுநிலையாக இருக்க வேண்டும், எதுவாக இருக்கட்டும் நடுநிலையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். பாசம் அளவுக்கு மீறி அல்லாஹ்விடத்தில் காட்டலாம், அல்லாஹ்விடத்தில் நெருங்கலாம். அல்லாஹ் தான் விரும்புகிறான், அதனால தான் இவ்வளோ கருணையை காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை, இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானது, ரொம்ப விருப்பமானது. அதிகமான அமல்களை சேகரித்து வைத்து நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் தஆலா நமக்கு சொனத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வண்ணமாக இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.